அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எக்ஸைஸ் 3.1ல் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஹவ் வில் யூ டிஸ்கிரைப் த பொசிஷன் ஆஃப் யர் டேபிள் லேம்ப் ஆன் யுவர் ஸ்டடி டேபிள் டு அனதர் பர்சன். இப்போ கொஷின் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்டடி டேபிளில் நம்மளுக்கு ஒரு டேபிள் லேம்ப் இருக்குன்னா அதோடைய பொசிஷனை நம்ம எப்படி இன்னொரு பர்சனுக்கு நம்ம எப்படி அதோடைய பொசிஷன் நம்ம மேக்ஸில் எப்படி நம்ம நோட் பண்ணி சொல்லுவோம் அப்படின்றது தான். ஸோ இது ஒரு பிக்சர் எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ இது ஸ்டடி டேபிள். இந்த ஸ்டடி டேபிளில் சென்டரில் ஒரு கார்னர் எந்த இடத்துல வேணாலும் ஒரு லேம்ப் இருக்கலாம். அதை நம்ம எப்படி நோட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த டேபிளோடைய ஒரு சைடு, ஒரு லாங்கர் சைடு ஆர் ஒரு ஷார்ட்டர் சைடு, ஏதோ 2 சைடு நீங்கள் 2 லெட்டர் நீங்கள் டினோட் பண்ணிவிட்டு, ஸோ அதிலிருந்து ஹரிசாண்டலாக ஒரு பர்பண்டிகுலராக அந்த லேம்புக்கு பர்பண்டிகுலராக இருக்கிற மாதிரி 2 ஸ்ட்ரைட் லைன்ஸ் 2 சைட்லேயும், லாங்கர் சைட்லேயும் சரி ஷார்ட்டர் சைட்லேயும் சரி 2 சைட்லேயுமே நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம 2 லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு சென்டராக அந்த லேம்ப் இருக்கிற பாயிண்ட்டை வச்சு நம்ம நோட் பண்ணி நம்ம சொல்ல போகிறோம் எவ்வளோ இருக்குதுன்னு. இப்போ லேம்ப் இருக்கிறத நம்ம பி அப்படின்னு அந்த பொசிஷன் வச்சுக்கிட்டோம்னா கூட நம்ம ஒரு சைடை எக்ஸ் ஆக்சிஸ்னு வச்சுக்கலாம், ஒரு சைடை ஒய் ஆக்சிஸ்னு வச்சுக்கலாம். ஆனால் இது எக்ஸ் எது ஒய் எதுன்றது நம்மளுக்கு கன்ஃபார்மாக நம்ம சொல்ல முடியாது. ஸோ 2ல் எந்த சைடாக வேணாலும் ஒரு ஆக்சிஸ் எக்ஸாகவும் ஒரு ஆக்சிஸ் ஒய்யாகவும் நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ இதை நம்ம என்ன பண்ணிடலாம், மெஷர் பண்ணி சொல்லலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன். அப்ராக்சிமேட்டாக நான் எப்படி சொல்கிறேன்னா, எனக்கு இது ஒரு 7, எனக்கு இது ஒரு 20 இருக்குது. நான் ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான் நான் சொல்கிறேன். ஸோ நான் இப்படி நான் சொல்கிறேன் எனக்கு இருக்குது அப்படின்னா, நான் இதை எப்படி சொல்லலாம், ஒன்று நம்ம எப்போவுமே எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அப்படின்ட்டு தான் நம்ம வேல்யூஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் நம்ம எப்படி சொல்லலாம், ஒய் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் நம்ம சொல்லும் பொழுது 7, 20ன்னு சொல்லலாம். அல்லது இது 2 இந்த பக்கம் எக்ஸாகவும் இதை ஒய்யாகவும் நம்ம எடுத்துருந்தோம்னா, மாற்றி நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா, அப்போ நம்ம அதை எப்படி சொல்லலாம், 20, 7 2 வேல எப்படி வேணாலும் சொல்லலாம். ஏன்னா எந்த சைடு எக்ஸ் எந்த சைடு ஒய்ன்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஒரு இதுக்கு கொஷின் என்னென்னா, நீங்கள் இது ஒரு பிளேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுதான் டேபிள் சும்மா மாடலுக்கு. இந்த இடத்துல சென்டரில் ஒரு லேம்ப் இருக்குது. இந்த லேம்பை நம்ம பிஆர்ஓ என்ன லெட்டர் உங்களுக்கு தோணுதோ போட்டுக்கோங்க. அப்போ இது 2 சைடு இருக்குது. ஸோ இந்த 2 சைடில் ஒன்று நான் இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், ஆர் இதை ஒய்ன்னு வச்சுக்கலாம். நம்ம எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இதை அப்படியே இது நம்ம கிராஃப் ஷீட் இதில் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த டேபிளில் நம்ம இதை ஓஎக்ஸ் ஓஒய் எப்படி வேணாலும் சொல்லலாம். அப்போ இதிலிருந்து ஒரு லைன், இதிலிருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு, இப்போ இதை நம்ம மெஷர் பண்ணி பார்க்கும்பொழுது, நம்ம மெஷர் பண்ணாததுக்கு முன்னாடி இது ஏபின்னு வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை ஏபி ஜென்ரலாக ஏபின்னு வேணாலும் சொல்லலாம். இல்லைங்க மிஸ் நான் மெஷர் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு ஒரு 7 இது ஒரு 20 அப்படின்னு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வைக்கிறேன்னா, அப்போ இதோடைய மெஷர்மெண்ட் நான் என் ஃப்ரெண்டுக்கு சொல்லும்பொழுது நான் எப்படி சொல்லுவேன், அதோடைய பாயிண்ட் அந்த லேம்ப் இருக்கிற பாயிண்ட் 7, 20 இருக்கலாம், ஆர் 20, 7 இருக்கலாம். 2ல் நான் எப்படி சொன்னாலும் எனக்கு கரெக்டு தான். ஸோ இது எந்த சைடு வேணாலும் நீங்கள் ஏன்னு வைக்கலாம், பீன்னு வைக்கலாம். ஸோ எப்படி வச்சாலும் நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம், இப்படி தான் நம்ம மெஷர் சொல்லுவோம். இது எப்படி நம்ம சென்டென்ஸில் கொஷினை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. கொஷினை நம்ம 2க்குமே அந்த ஒரு சைடு எக்ஸ் ஒரு சைடு ஒய்ன்னு வச்சு 2 ஸ்ட்ரைட் லைன்ஸ் போடுற பெர்பண்டிகுலராக போட்டு ஜாயின் பண்ணுற இடத்த நம்ம மெஷர் பண்ணி நம்ம நோட் பண்ணுறோம். அவ்வளோதான். இது சென்டென்ஸில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், டு டிஸ்கிரைப் த பொசிஷன் ஆஃப் எ டேபிள் லேம்ப் பிளேஸ்ட் ஆன் எ டேபிள். Let us consider the table lamp as P. இப்போ நம்ம அந்த டேபிள் லேம்ப் என்னென்னு வச்சுருக்கோம், Pன்னு வச்சுருக்கோம். அந்த டேபிள் as a plane. அந்த டேபிளை தான் நம்ம ஒரு பிளேன் நம்ம வச்சுருக்கோம், ஒரு பேப்பர் ஷீட் மாதிரி ஒரு பிளேன், ஒரு ஏரியா. Now choose 2 perpendicular edges of the table as the axis OX and OY. நம்ம முன்னாடி பேஜில் நம்ம போட்டோம் இல்லையா, நம்ம இந்த ஒரு டேபிளில் இருக்குது, நம்ம எப்படி ஒரு டேபிள் இது நம்ம அந்த ஸ்டடி டேபிள் வச்சுக்கிட்டா இந்த லேம்பை நம்ம என்னென்னு வச்சுக்கிட்டோம், பி அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, இதிலேருந்து நம்ம ட்ரா பண்ணுறத இதை ஒரு சைடை ஓஎக்ஸ் ஒரு சைடை நம்ம என்னென்னு வச்சுக்கலாம், ஓஒய் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். எட்ஜஸோட மெஷர் த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஏ சென்டிமீட்டர் ஆஃப் பி லேம்ப் ஃப்ரம் ஓஒய். ஓஒய்லேருந்து ஒரு ஏ, இங்கிருந்து ஒரு ஏ, இங்கிருந்து ஒரு பி. அதை அப்படியே சும்மா சென்டென்ஸாக நம்ம எழுதிட்டு, த பொசிஷன் ஆஃப் எ டேபிள் பி இஸ் டிஸ்கிரைப்ட் இன் ஆர்டர் பேர் ஏ, பி.
நம்ம என்னென்னு சொல்ல ஏ கமா பின்னு சொல்லலாம். நீங்கள் எந்த சைடு எக்ஸ் எடுத்திருக்கீங்க எந்த சைடு ஒய் எடுத்திருக்கீங்கிறது தெரில, அதனால் பி கமா ஏன்னு சொல்லலாம். ஸோ ரெண்டில் எப்படி சொன்னாலும் கரெக்டு. நான் லெட்டராக கொடுக்கலைங்க மிஸ், நான் நம்பராகவே நான் கொடுக்குறேன்னாலும் நீங்கள் இதுக்கு மெஷர் பண்ணிவிட்டு இதுக்கு நம்பர் வந்து நீங்கள் என்ன நம்பர் வேணாலும் கொடுக்கலாம். இப்படியும் எழுதலாம். ஆர் 20,7 இப்படி என் நம்பர்ஸ் எதுவாக வேணாலும் இருக்கலாம், உங்கள் விருப்பம்தான். ஸோ இதோடைய ஆர்டர் இது தான். நல்லா அதை மட்டும் புரிஞ்சுக்கணும். பாயிண்ட் பின்றதை சொல்லிட்டோம். அடுத்தது என்ன பண்ண போகிறோம், நம்ம 2 பெர்பெண்டிகுலர் எட்ஜஸ் வந்து அந்த டேபிளுக்கு நேராக அந்த ஆக்சிஸ் போகிற மாதிரி ஓஎக்ஸ் ஓவைன்னு 2 பெர்பெண்டிகுலர் லைன் போடுறோம். ஒரு ஓஎக்ஸுக்கு ஒரு லெட்டரும் ஓவைக்கு ஒரு லெட்டரும் நம்ம மெஷர் பண்ணிவிட்டு அந்த பொசிஷன் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவோம், ஆர்டர் பேரா ஏ கமா பி ஆர் பி கமா ஏ. அவ்வளோதான், ஃபஸ்ட் சம் முடிஞ்சிருச்சு. செகண்ட் சம் பார்ப்போம். செகண்ட் சம் பாருங்கள். ஸ்ட்ரீட் பிளான். நம்ம இந்த சம் வந்து என்னென்னா ஒரு ஸ்ட்ரீட் பிளான் வந்து நீங்கள் வந்து ட்ரா பண்ணணும். எ சிட்டி ஹேஸ் 2 main roads which crosses each other at the center of the city. இப்போ நான் ஒரு லைனாக படிக்கவே நான் அதுக்கான ட்ராயிங்ஸ் நான் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன சொல்லிட்டாங்க, சிட்டி ஹேஸ் 2 main roads which cross each other at the center of the city. இப்போ என்ன சொல்கிறாங்க, சிட்டி ஹேஸ் 2 main roads. என்ன பண்ணுறோம், சிட்டியில் வந்து என்ன இருக்குது, 2 main road இருக்குது. ஸோ இது ஒரு மெயின் ரோடுன்னு வச்சுப்போம், இது ஒரு மெயின் ரோடுன்னு நம்ம வச்சுப்போம். இந்த 2 மெயின் ரோடுமே எங்கே வந்து கிராஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, சென்டர் ஆஃப் த சிட்டி. சென்டர் ஆஃப் த சிட்டி இதுதான் சி. இது ஒரு மெயின் ரோடு, இதுவும் மெயின் ரோடு தான், இதுவும் மெயின் ரோடு தான். இந்த 2 மெயின் ரோடும் கிராஸ் பண்ணுற இடம் சென்டர் ஆஃப் த சிட்டியில் கிராஸ் ஆகுது. சரி, ஃபஸ்ட்டு பார்த்தாச்சு. திஸ் 2 roads are along the north south direction and east west direction. ஸோ செகண்ட் லைன் வந்து என்ன சொல்கிறாங்க, ஒன்று நார்த்து சவுத்துன்னு வைக்க சொல்கிறாங்க. ஒன்று இதை வந்து நார்த்து சவுத்துன்னு ஒன்று வைங்க, ஒன்று ஈஸ்ட்டு வெஸ்ட்டு டைரக்ஷன்னு வைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம அந்த டைரக்ஷன் நம்ம வந்து ரோட் பண்ணிட்டோம். ஒன்று நார்த்து சவுத்தில் ஒன்றும் ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன்லேயும் நம்ம நோட் பண்ணியிருக்கோம். அடுத்த லைன் பாருங்கள். ஆல் த அதர் ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் த சிட்டி ரன் parallel to these roads and are 200 meter apart. There are 5 streets in each direction using 1 centimeter equal to 200 meter. Draw a model of the city in your notebook. Represent the road streets by single lines. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இந்த 2 நார்த் சவுத் டைரக்ஷன், இந்த நார்த் சவுத் டைரக்ஷன்லேயும் ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனுக்கும் பேரலாக 5 ஸ்ட்ரீட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கொஷின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்களேன். ஆல் த அதர் ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் த சிட்டி ரன் பேரலல் டு தீஸ் ரோடு. அந்த பேரலல் நார்த் சவுத் டைரக்ஷனுக்கு பேரலாகவும் 5 ஸ்ட்ரீட் இருக்குது. அதே மாதிரி ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனுக்கு பேரலாகவும் 5 ஸ்ட்ரீட் இருக்குது. அதை வந்து சொல்லியிருக்காங்க 200 மீட்டர் அப்பார்ட். 1 சென்டிமீட்டர்ன்றதை நம்மளை 200 மீட்டர்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு ஒரு மாடல் இது நம்ம ட்ரா பண்ணணும். எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனுக்கு பேரலாகவும் 5 சிட்டிஸ் இருக்குது, 5 ஸ்ட்ரீட்ஸ் இருக்குது. ஸோ 1 2 3 4 5. ஸோ இதுக்கு பேரலாக 5 ஸ்ட்ரீட்ஸ் போட்டோம். அடுத்தது இந்த நார்த் சவுத்துக்கு பேரலாக 5 போட சொல்லியிருக்காங்க. ஸோ 1 2 3 4 5. ஸோ நம்ம நோட் பண்ணிட்டோம். அதை வந்து நம்ம லெட்டரில் நம்ம எழுதிட்டா தான் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் இல்லாமல் இருக்கும். நம்ம இதை நம்பர்ஸில் நோட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட். இந்த நார்த் சவுத்தில் ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனுக்கு இது வந்து மெயின் ரோடு. இது ஈன்னு போட்டிருக்கோம் இல்லையா, இது வந்து மெயின் ரோடு. இது ஃபஸ்ட்டு, இது செகண்ட் ஸ்ட்ரீட், இது தேர்ட் ஸ்ட்ரீட், இது ஃபோர்த்து ஸ்ட்ரீட், இது ஃபோர்த்து ஸ்ட்ரீட், இது ஃபிஃப்த்து ஸ்ட்ரீட். ஸோ பேரலாக ஈஸ்ட் வெஸ்ட்டுக்கு பேரலாக 5 ஸ்ட்ரீட்ஸ் போட்டோம். அடுத்து நார்த் சவுத்துக்கு பேரலாக இது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட், இது செகண்ட் ஸ்ட்ரீட், இது தேர்ட் ஸ்ட்ரீட், இது ஃபோர்த்து ஸ்ட்ரீட், இது ஃபிஃப்த்து ஸ்ட்ரீட்.
ஸோ இதுக்கு பேரலாக 5, இதுக்கு பேரலாக 5 நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். There are many cross streets in your model. A particular cross street is made by two streets, one running in north-south direction and another one in east-west direction. இப்போ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ இதில் நிறைய கிராஸ் ஸ்ட்ரீட்ஸ் இருக்குது. எங்கே இது பார்த்தீங்கன்னா, இது பாருங்கள், இது இப்படி 2 ஸ்ட்ரீட் இது கிராஸ் ஆகுது இல்லையா, இது எல்லாமே கிராஸ் ஸ்ட்ரீட்ஸ் தான். இங்கே பாருங்கள், இப்படி கிராஸ் ஆகுது அப்படின்னாலே, இப்படி கிராஸ் ஆகுதுனாலே இது கிராஸ் ஸ்ட்ரீட்டுன்னு தான் சொல்லுவோம். இது இப்படி கிராஸ் ஆனாலே இது கிராஸ் ஸ்ட்ரீட். இது மாதிரி நிறைய கிராஸ் ஸ்ட்ரீட்ஸ் இதில் வருது. அது என்ன வருது, ஒன்று நார்த் சவுத், இது நார்த் சவுத்தில் வரும், இது ஈஸ்ட் வெஸ்ட்டில் வரும். ஸோ 2 சைடில் இருக்கிற இதுவும் கிராஸ் ஆகி நம்மளுக்கு எப்படி தெரியுது, நிறைய கிராஸ் ஸ்ட்ரீட்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஈச் கிராஸ் ஸ்ட்ரீட்ஸ் இஸ் ரெஃபர் டு தி ஃபாலோவிங் மேனர் இன் இஃப் த செகண்ட் ஸ்ட்ரீட் ரன்னிங் இன் நார்த் சவுத் டைரக்ஷன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் இந்த இடத்துல நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இங்கே கொஸ்டினை பாருங்கள். இஃப் த செகண்ட் ஸ்ட்ரீட் ரன்னிங் இன் த நார்த் சவுத் டைரக்ஷன். செகண்ட் ஸ்ட்ரீட் வந்து நார்த் சவுத் டைரக்ஷனில் இருக்கணும். ஸோ இதுதான் நார்த்து சவுத் டைரக்ஷன். ஸோ நார்த் சவுத் டைரக்ஷனில் செகண்ட் ஸ்ட்ரீட் எது, இது. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நார்த் சவுத் டைரக்ஷனில் செகண்ட் ஸ்ட்ரீட் நம்ம போட்டாச்சு. அடுத்தது பார்ப்போம். அடுத்தது என்ன சொல்கிறாங்க, 5th இன் தி ஈஸ்ட் வெஸ்ட். அடுத்தது என்ன சொல்கிறாங்க, 5th இன் தி ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன். அப்போ பார்த்துப்போம் 5th. இப்போ 5th எங்கே வருதுன்னு பாருங்கள், ஈஸ்ட் வெஸ்ட். இதுதான் ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன், இதுதான் ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனில் 5th எது, இதோ இங்கே இருக்குது. 1 2 3 4 5. ஸோ அப்போ இதை சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டும் எந்த இடத்துல கிராஸ் ஆகுது, அதாவது ரெண்டுமே பிங்க் லைனாக எங்கே டச் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த ஒரு பாயிண்டில் மட்டும்தான் டச் ஆகுது, வேறு எங்கேயுமே டச் ஆகலை. மீதியில் ஒயிட் லைனில் தான் போய் டச் ஆகுது. ஸோ 2 பிங்க் லைன்ஸுமே எங்கே டச் ஆகுது, இந்த ஒரு பாயிண்டில் தான் டச் ஆகுது. ஸோ இதை எப்படி நம்ம ரெஃபர் பண்ணலாம், நார்த் சவுத் டைரக்ஷனில் செகண்டும் ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனில் 5th இருக்குது. ஸோ இந்த 2,5 நம்ம எப்படி டினோட் பண்ணியிருக்கோம், ஸோ இந்த 2,5 நம்ம எப்படி டினோட் பண்ணியிருக்கோம், இது வந்து நார்த் சவுத் டைரக்ஷன், இது வந்து நார்த் சவுத் டைரக்ஷன், இது வந்து ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன். ஸோ இந்த டைரக்ஷனில் ஃபஸ்ட்டு நம்ம போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். They will call the street is 2,5. Using this convention, find how many cross streets can be referred to as 4,3. இப்போ 4,3ல் எவ்வளோ கிராஸ் ஸ்ட்ரீட்ஸ் வருன்றாங்க. அப்போ 4,3 ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 4,3னா இதுவும் என்ன தான் இருக்கணும், இது நார்த் சவுத் டைரக்ஷனாக இருக்கணும், இது ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனாக இருக்கணும். அப்போ நம்ம அது வர மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ட்ரா பண்ணியிருக்கலாம். இப்போ நார்த்து சவுத்தில் 4, அப்போ 1 2 3 4. இப்போ நார்த்து சவுத்தில் 4, ஈஸ்ட் வெஸ்ட்டில் 3, 1 2 3 3rd ஸ்ட்ரீட். அப்போ 2 கலரும் டச் ஆகிறது எத்தனை இடத்துலையும் பாருங்கள், இந்த ஒரு இடத்துல தான் டச் ஆகுது. ஸோ அதை நம்ம எப்படி சொல்லுவோம், 4,3. ஸோ இதை நம்ம போட்டாச்சு. இப்போ ஸோ இதுவும் ஒரு பாயிண்டில் மட்டும்தான் மீட் பண்ணுது, வேறு எங்கேயுமே ரெண்டுமே எல்லோ லைன் கிராஸ் ஆகிற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ ஒரு பாயிண்டில் தான் டச் ஆகுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், how many cross streets can be referred as 4,3னா only 1. எத்தனை தான் வந்திருக்குது, only 1 பாயிண்டில் மட்டும்தான் அது கிராஸ் ஆகிருக்கு. அடுத்தது how many cross streets can be referred as the 3,4. இப்போ 3,4ல் கேட்குறாங்க. அப்போ அடுத்து 3,4 நம்ம நோட் பண்ணிக்கலாம். 3,4னா இது நார்த் சவுத், இது ஈஸ்ட் வெஸ்ட். ஸோ அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நார்த் சவுத்தில் 3rd. ஸோ இதுதான் நார்த் சவுத், இதுதான் நார்த் சவுத். ஸோ 1 2 3 நார்த் சவுத்தில் 3rd. ஸோ போட்டாச்சு. அடுத்து ஈஸ்ட் வெஸ்ட்டில் 4. ஈஸ்ட் வெஸ்ட் இது மெயின் ரோடு. அப்போ 1 2 3 4. நீங்கள் சைடில் நம்பர் எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு நோட் பண்ணுறதுக்கு. ஸோ 2 லைனுமே எந்த இடத்துல கிராஸ் ஆகுது, ஸோ ப்ளூனா ப்ளூலேயே கிராஸ் ஆகும். நான் கலராக கொடுக்குறேன், நீங்கள் நோட்டில் போடும் பொழுதும் நீங்கள் நார்த் சவுத்தும் ஈஸ்ட் வெஸ்ட்டும் ட்ரா பண்ண சொல்லியிருக்கிறது ரெண்டுமே எந்த இடத்துல டச் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இங்கே எத்தனை பாயிண்டில் டச் ஆகுது, ஒரே பாயிண்டில் தான் டச் ஆகுது. ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், 3,4. இப்போ இதுவும் ஒரு பாயிண்டில் தான் டச் ஆகுது. அப்போ இங்கே நீங்கள் எழுதும் பொழுது இதுக்கும் என்ன தான் எழுதிக்கணும், only 1.
அவ்வளோதான். இந்த கொஷினுக்கு ஆன்சர் அவ்வளோதான். இந்த ட்ரா பண்ணுறது மட்டும் கரெக்டாக உங்களுக்கு புரியுதா அப்படின்னு பார்த்துக்கணும். என்ன சொல்லிட்டாங்க, 2 மெயின் ரோட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ மெயின் ரோட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ட்ரா பண்ணிட்டோம். மெயின் ரோடு இங்கே நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பிளாக்ல போட போகிறோம் பாருங்க, இதுதான் மெயின் ரோடு. இதுவும் இந்த பிளாக்ல நம்ம போடக்கூடிய இதுவும் இந்த நார்த் சவுத்தும் ஈஸ்ட் வெஸ்ட்லேயும் நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் மெயின் ரோட்ஸு. இந்த மெயின் ரோடு வந்து கிராஸ் பண்ணுற இடம் சென்டர் ஆஃப் த சிட்டின்ட்டாங்க. அதை நம்ம வந்து சீன்னு வச்சுட்டோம். ஸோ நார்த் சவுத்துக்கு பேரலாக 5 ஸ்ட்ரீட்டு, ஈஸ்ட் வெஸ்ட்டுக்கு பேரலாக 5 ஸ்ட்ரீட் நம்ம ட்ரா பண்ணிட்டோம். அந்த லைன்ஸ் போட்டாச்சு. போட்டுட்டு அவங்க கொடுத்துருக்கிற க்ளூ படி நார்த் சவுத்தில் செகண்டும் ஈஸ்ட் வெஸ்ட்டில் 5ன்னா அது எங்கே போகும், அந்த சைடில் நம்பர் போட்டிருக்கேன். நம்பர் போட்டுட்டிங்கன்னா செகண்டு, நார்த் சவுத்தில் செகண்டு, ஈஸ்ட் வெஸ்ட்டில் 5th எதுன்னு சொல்லி 2 லைனையும் ட்ரா பண்ணும்பொழுது எந்த பாயிண்ட்டில் டச் ஆகுது. அதுமாதிரி நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கிற 2 கோஆர்டினேட்ஸ் பாயிண்ட்ஸை வச்சு எந்த இடத்துல டச் ஆகுது, அது எத்தனை இடத்துல டச் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம குறிக்கிறோம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷின்ஸ் தான். ட்ரா பண்ணுறது மட்டும் எப்படின்றத பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு சம்மும் ரொம்ப ஈஸி தான். ஸோ இதுக்கு ரெண்டுக்குமே ஒன்லி 1 பாயிண்டில் தான் டச் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு சம்மும் ஈஸி தான். அந்த பாயிண்ட்டை நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் எப்படி நம்ம நோட் பண்ணுவோம் அப்படின்றது தான். ஸோ ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ் தான். உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.